இன்றைக்கு உங்க குறைவு என்னன்னு எனக்கு தெரியாது. பேங்க்ல நில் பேலன்ஸ் ஆக இருக்கலாம், கையில பணம் எல்லாம் செலவழிந்து போயிருக்கலாம், கிரெடிட் கார்ட்ஸ் கூட பிளாக் ஆகி இருக்கலாம். என்னங்க, வருமானத்துல கூட முன்பாகவே அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டதால கைக்கு வருமானம் முழுமையா வராம இருக்கலாம். இன்னும் 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 நெருக்கப்பட்டு இவ்வளவுதானா என்னுடைய வாழ்க்கை என்று நீங்க நொந்து போயிருக்கலாம். ஆண்டவரிடத்துல வாங்க, உங்க பிரச்சனையை அவரிடத்துல சொல்லுங்க. அவர் ஆசிர்வதித்தால் அது என்றென்றைக்கும் ஆசிர்வாதம். இவ்வளவுதானா, இவ்வளவுதானா, இதுதானா என்கிற வார்த்தைகளை விட்டு விட்டு என் ஆண்டவரோடு எதுவா இருந்தாலும் நிறைவுதான் என்கிற விசுவாசத்தை கொண்டிருங்க. கொஞ்சம் பிளஸ் ஆண்டவர் நிறைவு. அதிகத்தோட ஆண்டவர் இல்லாம இருந்தா, ஆண்டவர் இல்லாதது எவ்வளவு இருந்தாலும் அது முட்டைதான், அது வீண்தான், அது போதாது. தேவன் போதுமானவரா இருக்கிறாரு நமக்கு. நிறைவை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கு. ஆமாங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நிறைவென்றால் போதியும் போதாம இல்லங்க, கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் அவர். எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையில? எதுவாக இருந்தாலும் சரி, அது பொருளாதார விஷயமா இருக்கட்டும், ஆரோக்கிய விஷயமா இருக்கட்டும், சந்திக்கிற போராட்டங்களாக இருக்கட்டும், ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. அசாத்தியங்கள் சாத்தியங்களா மாறும். உங்க கஷ்டத்தை அவருடைய பாதத்துல வைங்க. உங்ககிட்ட இருக்கிறத அவருடைய கைகள்ல கொடுங்க. அப்பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, விருத்தி அடைவீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க.